நெல்லையில் பணத்திற்காக பெற்ற தந்தையை மகனே கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சொத்தை விற்று 40 லட்சம் ரூபாய் கொடுத்த தந்தையிடம் மேலும் பணம் கேட்டு வெறிச்செயலில் ஈடுபட்ட மகன் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? பெற்ற தந்தை என்றும் பாராமல் மகன் வெறிச்செயலில் ஈடுபட்டுள்ளார். மகனால் கணவனை இழந்த தாய் துடிதுடித்து கதறி அழுதுள்ளார். உரையே நடுநடுங்க வைத்த சம்பவத்தின் பின்னணி என்ன? திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையை அடுத்த முத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த 75 வயதான விவசாயி. இவரது மனைவி முத்துலட்சுமி. இவர்களுக்கு 3 பெண் பிள்ளைகளும் 45 வயதில் கணேசன் என்ற ஒரு மகனும் உள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அந்த விவசாயி தனக்கு சொந்தமான விவசாய நிலத்தின் ஒரு பகுதியை 1,40 லட்சத்திற்கு விற்பனை செய்துள்ளார். அதில் 46 லட்சம் ரூபாயை தனது மகன் கணேசனுக்கு கொடுத்துள்ளார். மீதி பணத்தில் பெண் பிள்ளைகளுக்கும் தனது தனிப்பட்ட தேவைகளுக்கும் பிரித்து வைத்திருந்தார். இதனிடையே தான் புதிதாக வீடு கட்டும் பணியை தொடங்கியுள்ளதால் மேலும் 10 லட்சம் ரூபாய் வேண்டுமென தந்தையை கணேசன் தொல்லை கொடுத்துள்ளார். இது தொடர்பாக கடந்த சில நாட்களாகவே தந்தையிடம் அவர் தகராறில் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் கணேசனின் தந்தை வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்க பேருந்து நிறுத்தத்திற்கு வந்துள்ளார். மக்கள் நடமாட்டம் மிகவும் குறைவாக உள்ள அந்த பகுதிக்கு வந்த மகன் கணேசன் தந்தையிடம் பணம் குறித்து கேட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளார். மகனை சமாதானப்படுத்த முயன்ற தந்தை, ஏற்கனவே 46 லட்சம் ரூபாயை கொடுத்து விட்டேன், முதலில் வீடு கட்டும் பணியை தொடங்கு, பின்னர் மீதி பணத்தை தருகிறேன் என கூறியுள்ளார். எனினும் அதனை பொருட்படுத்தாத கணேசன் தான் கொண்டு வந்திருந்த அரிவாளால் தந்தையை வெட்டி படுகொலை செய்தார். இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்த நிலையில் தந்தையிடம் இருந்த பீரோ சாவியை எடுத்துக்கொண்டு பணத்தை எடுக்க மகன் சென்றதாக தெரிகிறது. அதற்குள் அரசு மருத்துவமனைக்கு மருந்து மாத்திரைகள் வாங்கிவிட்டு முத்துலட்சுமி பேருந்து மூலம் ஊர் திரும்பியுள்ளார். தங்களது ஊர் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கிய நிலையில் தனது கணவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டு கிடப்பதைக் கண்டு அலறி துடித்துள்ளார். அவரது அலறல் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் ஒன்று கூடி கணேசனை பிடிக்க முயன்றுள்ளனர். அவர்களிடமிருந்து தப்பி ஓடிய கணேசன் சிவந்திவட்டி காவல் நிலையத்தில் சரணடைந்தார். தகவல் அறிந்து சென்ற போலீசார் முத்தூர் பேருந்து நிறுத்தத்தில் உள்ள கணேசனின் தந்தையின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து கணேசனை கைது செய்த போலீசார் அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து சம்பவம் தொடர்பாக விசாரித்து வருகின்றனர். சொத்தின் மூலம் வந்த பணத்தை பெறுவதற்காக தந்தையை மகன் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.